ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரன்னிங் ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதுதான் ரன்னிங் ஸ்டோன் செயின் சொல்லுவாங்க. இந்த ஸ்டோன் செயின் பார்த்திங்கன்னா 2 சைஸ் இருக்குது. நான் கொஞ்சம் பெரிய சைஸ், அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் காட்டியிருக்கேன். இந்த 2 சைஸ்லேயும் ஸ்டோன் செயின் இருக்குது. இது உங்களுக்கு சாரீ கலருக்கு மேட்சாக கூட வாங்கிக்கலாம். நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது. இந்த ஸ்டோன் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ 1 மீட்டர் 2 மீட்டர் கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாலும் ரோலாகவும் இருக்குது. நான் வீடியோவில் தெரியணுன்றதுக்காக சின்னதாக கட் பண்ணி அதில் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போது நான் 2 கலர் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டோன் செயினில் ஒரு மெத்தடும், இன்னொரு ஸ்டோன் செயினில் இன்னொரு மெத்தட், 2 மெத்தட் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ தான் நீங்கள் இந்த ஸ்டோன் செயின் ஸ்டிச் போட போகிறீங்க அப்படின்னா கீழே நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோன் செயினை ஒட்டி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது நகராது. நல்லா ப்ராக்டிஸ் ஆனவங்க ஒட்டாமல் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நான் க்ளூ அப்ளை பண்ணாமல் தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீடில் பார்த்திங்கன்னா துலிப் பிராண்ட் நீடில் நம்பர் 23 நீடில் நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிஷின் த்ரெட்டில் எண்டில் நாட் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டோன் செயினில் பார்த்திங்கன்னா இந்த 2 ஸ்டோன் இருக்குது பார்த்திங்களா, காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த 2 ஸ்டோனுக்கு இடையில ஒரு கம்பி ஒன்று இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த நடுவில் தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் போட போகிறோம். அந்த 2 ஸ்டோனுக்கு நடுவில் இருக்கிற அந்த கேப்பில் தான் நம்ம ஸ்டிச் போடுவோம். இப்போது நான் இந்த 2 ஸ்டோனுக்கு இடையில நீடியில் விட்டு அடியில் த்ரெட்டை மாட்டி வெளியே எடுத்துக்கிறேன். நீங்கள் த்ரெட்டை வெளியே எடுத்ததும் எந்த இடத்துல த்ரெட் எடுத்தீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச்சு, அதாவது ஸ்டோனுக்கு இடையில ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டோனுக்கு மேலே ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். அப்புறம் மறுபடியும் அந்த ஸ்டோனுக்கு இடையில ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். மறுபடியும் ஸ்டோனுக்கு கீழ் பக்கத்தில். நான் வீடியோவில் காட்டியிருக்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஸ்டோனுக்கு கீழே இப்போ ஒரு ஸ்டிச் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு மேலே போய் 2 ஸ்டோனுக்கு இடையில ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டோனுக்கு மேல் பக்கத்தில் மேலே ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துக்கிறேன். மறுபடியும் ஸ்டோனுக்கு இடையில ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். இதே மெத்தடில் தான் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். பண்ணிவிட்டு எண்டில் எண்ட் நாட் போட்டுற வேண்டியதான், அவ்வளோதான். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோ பார்த்து முடித்ததும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போயும் எல்லா வீடியோவும் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட் வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு இருக்குது. இப்போது நான் நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் ரன்னிங் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் இன்னொரு மெத்தடில் போட்டு காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு மெத்தட் பிகினஸாக இருக்கவங்க ஃபஸ்ட்டு மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் மெத்தட் நான் பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போது 2 ஸ்டோனுக்கு சென்டர்லேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிட்டு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச் எப்பவும் போல் கொடுத்துக்க வேண்டியதான். கொடுத்து முடித்ததும் நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் ஸ்டோனுக்கு மேலே ஸ்டிச் பண்ணோம். இதில் அப்படி கிடையாது. ஸ்டோனுக்கு மேலே ஸ்டிச் பண்ணாமல் நம்ம ஆப்போசிட்டில் போட்ட செயினை அப்படியே நம்ம ரிவர்ஸில் கொண்டு வரணும். ரிவர்ஸில் கொண்டு ஒரு செயின் கொடுக்கணும். மெத்தட் 1ல் நம்ம ஸ்டோனுக்கு மேலேயும் ஸ்டிச் பண்ணியிருப்போம், கீழ்ப்பக்கத்துலேயும் ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த 2வது மெத்தடில் கீழ்ப்பக்கத்தில் மட்டும் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. அந்த 2 ஸ்டோனுக்கு சென்டர்லேருந்து செயின் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் ஒரு செயின் கொடுக்குறேன். செயின் கொடுத்ததும் அந்த செயினை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு ஒரு லாக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். திருப்பியும் அந்த சென்டரில் எடுத்துகிட்டு மேலே போய் ஒரு ஸ்டிச்சு, அதை அப்படியே கீழ்ப்பக்கமாக இழுத்து கொண்டு அங்கே ஒரு லாக்கு. இதே மெத்தட் தான் வரும். ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறப்ப இந்த 2வது மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கு சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப த்ரெட்டு கிளாத் கலரில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எங்கெங்கே ஸ்டிச்சஸ் போட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தனியாக தெரியாது. சரிங்களா? இப்போது நீங்கள் ஸ்டோன் ஃபுல்லாக இதே ஸ்டிச் போடுங்க.
இந்த ஸ்டிச் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் சொல்லுவாங்க. இப்போது இந்த செயின் ஃபுல்லாக பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு எண்டில் வந்து நாட் போட்டுக்கலாம். ஸ்டோன் செயினில் வந்து இந்த மெத்தட் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து இன்னும் கிளியராக அடுத்தடுத்து போடுற வீடியோவில் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்கிறேன். இப்போ நான் வந்து மார்க் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எங்கெங்கே ஸ்டிச்சஸ் போடணுன்னு. இது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ வந்து நான் ஒரு லைன் போட்டுட்டு அதில் டாட்டாக வச்சுருக்கேன். அந்த டாட்டாக இருக்கிறது தான் வந்து ஸ்டோன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தோம்ல, அந்த ஃபஸ்ட்டு மெத்தடை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து அந்த 2 ஸ்டோன் இருக்குது. அந்த 2 ஸ்டோனுக்கு இடையிலேருந்து நம்ம த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு அப்படியே நேராக போய் அங்கே வந்து ஒரு ஸ்டிச் கொடுப்போம். ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த ஸ்டோனுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு நான் வந்து டாட்டாக வைக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துலலாம் ஒரு செயின் வரும். அப்புறம் கீழே ஒரு ஸ்டிச்சு, நடுவில் ஒரு ஸ்டிச்சு, அந்த சைடு ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் கீழே நான் எங்கெங்கெல்லாம் டாட் வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. அந்தந்த இடத்துலலாம் வந்து செயின் வரும். சரிங்களா? 2 பக்கமும் பா ஷேப்பில் இருக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். இப்போது 2வது மெத்தடில் அந்த 2 ஸ்டோனுக்கு இடையிலேருந்து த்ரெட்டை எடுத்துக்கிட்டு மேலே போய் ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். அதாவது 2 ஸ்டோனுக்கு நடுவில் போய் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ஆப்போசிட்டில் திருப்பி கொண்டு வந்து ஸ்டோனுக்கு கீழே ஒரு ஸ்டிச்சு, மேலே போய் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதை அப்படியே ஆப்போசிட்டில் கீழே எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா மேலேயும் பா ஷேப்பில் இருக்கும், கீழேயும் பா ஷேப்பில் இருக்கும். இது வந்து கீழே மட்டும் பா ஷேப்பில் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.